லைவ் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். லைவ் டிவைன்ல நாம் புக் 2 சாப்டர் 10 பார்த்து கொண்டிருக்கிறோம். தலைப்பு நாலேஜ் பை ஐடென்டிட்டி அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ். போன செஷன்ல பேராகிராஃப் 23, 24 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 25 பார்க்கலாம். என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறுவோம். இந்த சாப்டர்ல பகவான் இந்த கிரடேஷன்ஸ் ஆஃப் நாலேஜ் அது குறித்து தான் விளக்கி கொண்டு வருகின்றார். கிரடேஷன்ஸ் ஆஃப் நாலேஜில் நாம் எடுக்கக்கூடியது செப்பரேட்டிவ் நாலேஜ், எல்லாமே இன்டைரக்ட் நாலேஜ். அதற்கு அடுத்த நிலை இரண்டாவது மூன்றாவது நிலை டைரக்ட் நாலேஜ், அப்புறம் டைரக்ட் நாலேஜ் அண்ட் பை செப்பரேட் ஐடென்டிட்டி. இது அதற்கு அடுத்த நிலை. டைரக்ட் நாலேஜ் என்றால் நம் உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் அறிந்து கொள்வது. எது உச்சகட்ட நாலேஜ் என்றால் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அதுதான் ஃபண்டமெண்டல் பேசிஸ், ஃபண்டமெண்டல் நிலை, ஆதி நிலை எது என்றால் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. எந்த நிலையில இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி காணப்படுகிறது என்றால் சுப்ரீம் டைம்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ், எல்லாத்தையும் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் தான் அந்த சுப்ரீம் டைம்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அங்குதான் இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்பது காணப்படுகின்றது. இந்த கான்சியஸ்னஸ் குறித்து பகவான் என்ன கூறுகின்றார்? கான்சியஸ்னஸ் என்பது நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற மாதிரி மனம் சார்ந்த இயக்கங்கள் அதை வைத்துக்கொண்டு ஒருவர் கான்சியஸா இருக்கிறாரா இல்லையா என்பதை கூறுகின்றோம். அது இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஈவன் புறத்தோற்றத்தில் அதனுடைய அறிகுறிகள் தென்படாத நிலையிலும் அந்த கான்சியஸ்னஸ் அனைத்தினுள்ளும் உள்ளாழ்ந்த நிலையில் இருக்கின்றது. எது நான் எக்ஸிஸ்டன்ஸ், ஒன்றுமே இல்லை என்று கூறுகின்றோமோ அதனிலும் கான்சியஸ்னஸ் இருக்கின்றது. ஏனென்றால் அது அனைத்தினுள்ளும் தானாகவே அது இருப்பது, செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட். அது ஒரு செயல்படாத நிலையில் இருப்பதனால் அது மறைந்து விடுவதில்லை, அது எதனாலும் மறைக்கப்படுவதில்லை. இந்த இன்கான்ஷியன்ட் ஸ்டேஜ், உணர்வற்ற நிலை என்று கூறுகின்றோமே, அங்க கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கின்றது என்றால் அப்சார்ப்டு ஸ்டேட்டா இருக்கு, உள்வாங்கிய நிலையில். இன்வல்யூஷன்ல இருக்குது. இன்வல்யூஷன்னா எல்லாமே அதற்குள்ளே இறங்கிய நிலையில், இறக்கம் கொண்டுள்ள நிலையில் இருக்கின்றது. மேற்புறத்தில் பார்த்தோம்னா இன்கான்சியன்ஸா இருக்கும். ஆகையினால் இந்த நிலையிலும் கான்சியஸ்னஸ் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த கான்சியஸ்னஸ் அந்த சுப்ரீம் காலத்தை கடந்த அந்த சுப்ரீம் டைம்லெஸ் ஸ்டேட்டஸ் அங்க எப்படி இருக்கு அப்படின்னா, இட் இஸ் ஒன் வித் தி பீயிங். அந்த எக்ஸிஸ்டன்ஸோட ஒன்றாக இருக்கின்றது. அது ஒரு கான்சியஸ்னஸ் என்பது ஒரு தனியான ஒரு மெய்மையாக காணப்படுவதில்லை. இட் இஸ் நாட் அ செப்பரேட் ரியாலிட்டி. அது பியோர் செல்ஃப் அவேர்னஸ், இன்ஹெரண்ட் இன் எக்ஸிஸ்டன்ஸ். தன்னைத்தானே அறிந்த வண்ணம் தானாகவே அது இருக்கின்றது. அங்க இந்த நாலேஜ் என்பதற்கான ஒரு தேவையே இருக்காது. தெர் இஸ் நோ நீட் ஆஃப் நாலேஜ்.
there is no requirement of operation of knowledge. The knowledge என்பது பெற்றுக்கொள்வது நம் நிலையில் தான் நடக்கின்றது. அங்கு எல்லாமே அறிந்த நிலையில் தான் அது இருக்கின்றது. இது அந்த பியோர் பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் என்கின்ற அந்த நிலையிலும் இருக்கின்றது. அதே போல அந்த பியோர் எக்ஸிஸ்டன்ஸ், த சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ் என்பது அதுதான் அனைத்துமாகவும் இருக்கின்றது. அது வெறும் தனியே இருக்கும் ஒரு அமைப்பாக இல்லை, அது அனைத்துமாகிய அமைப்பாகவும் அது இருக்கின்றது. இதைத்தான் பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கின்றது என்றால், ஏனென்றால் அந்த செல்ஃப் தான் வந்து செல்ஃப் ஆஸ் ஆல் என்பதுதான் உண்மை. ஆகையினால் இந்த பிரைமல் பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் என்பது அனைத்திற்கும் ஆதாரமாக உள்ள ஆல் எக்ஸிஸ்டன்ஸ், பிரைமல் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ் அவ்வாறாகவும் உள்ளது. அதே போல இந்த அனைத்துமாகி இருக்கக்கூடிய அந்த ஆல் எக்ஸிஸ்டன்ஸ் அதுவும் எப்படி இருக்கின்றது என்றால், அதற்கும் அந்த இன்ட்ரின்சிக் அவேர்னஸ், அந்த நாலேஜ் என்பது தன்னுள்ளே கொண்டதாக இருக்கின்றது. இது வந்து தன்னை தானே உற்று நோக்குவதாலோ தன்னை வேறுபடுத்தி பார்ப்பதாலோ கிடைக்கக்கூடிய அந்த நாலேஜ் இல்லை. இது தன்னுள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஞானமாகத்தான் அந்த நிலையிலும் இருக்கின்றது. இன்ஹரண்ட் அவேர்னஸ். என்ன காரணம் என்றால், என்ன காரணத்தினால அது இன்ட்ரின்சிக் அவேர்னஸ் இருக்கு அப்படின்னா, ஏன்னா அனைத்துமே அதுதான், ஆல் இஸ் இட் செல்ஃப். அந்த காரணத்தினால அந்த இன்ட்ரின்சிக் கான்சியஸ்னஸ் வந்து அனைத்துமாகி அந்த இருப்பிலும் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எப்படி காலத்தை கடந்த நிலையில இந்த தன்னைத்தானே அறிந்த அந்த ஞானம் அதனுள்ளே தானாகவே இருக்கின்றதோ, அதே போல காலத்திற்கு உட்பட்ட நிலையிலும் இருக்கின்றது. டைம்லெஸ் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ்லயும் எப்படி இருக்கின்றதோ அதே போலதான் இந்த டைம் எக்ஸிஸ்டன்ஸ், காலத்திற்கு உட்பட்ட அனைத்து அமைப்புகள், அதில் அதனுடைய வெளிப்பாடு அனைத்திலும் அது அவ்வாறு தான் இருக்கின்றது. பிரபஞ்ச வாழ்வை எடுத்துக்கொண்டால், பிரபஞ்ச வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ் அதையும் அந்த சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ் எவ்வாறு உணர்கின்றது என்றால், தன்னுள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் உணர்கின்றது. பகவான் என்ன கூறுகின்றார்? an essential self-evident automatic consciousness of universe by the spirit. essential self-evident automatic consciousness of universe by the spirit. அந்த செல்ஃப் வந்து இந்த பிரபஞ்சத்தையும் அவ்வாறு தான் உணர்கின்றது. என்ன காரணம் என்றால், it is everything and everything is its being. செல்ஃப் தான் வந்து everything, self is all and all is in self. அதனால இந்த பிரபஞ்சத்தையும் அது அவ்வாறு தான் உணர்கின்றது. அதனால இங்க வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் நாலேஜ் வந்து அதற்கு இருக்கு, எதுவுமே அதற்கு வெளியில இல்லை. இதுதான் ஆதி நிலை, ஃபண்டமெண்டல் ஸ்டேட்டஸ். இதுல இருந்து ஒரு அடுத்த நிலையை பகவான் இங்கு விளக்குகின்றார். ஏன்னா நம்ம இந்த நாலேஜ் வந்து ஆதி நிலையில இப்படி இருக்கு, எப்படி இந்த பிரிவுபட்ட நாலேஜ் உருவாகியது? ஏன்னா சிருஷ்டி என்பது இந்த நாலேஜ் எப்படி வந்து அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டியை வந்து செப்பரேட்டிவ் நாலேஜ் ஆக எவ்வாறு மாறுகின்றதோ, இது எதனுடன் இணையான ஒரு இயக்கமாக இருக்கின்றது என்றால், அந்த ஒன்னஸ் வந்து எப்படி மல்டிப்ளிசிட்டியாக மாறுகின்றதோ அதனுடன் இணைந்த இயக்கமாகத்தான் இதுவும் இருக்கின்றது. எப்படி ஒன்னஸ் எப்படி மல்டிப்ளிசிட்டி ஆச்சு அப்படிங்கிறத பகவான் விளக்கியுள்ளார். ஒன்னஸ் இருக்கின்றது, ஒன்னஸ் தனக்குள்ளேயே அனைத்தையுமே அறிந்த வண்ணம் இருக்கின்றது. பின்பு தனக்குள்ளேயே ஒன்றை வைத்து அதை சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்று தனக்குள்ளே வைத்து பார்க்கின்றது. இது இரண்டாவது நிலை. மூன்று, தனக்கு வெளியே வைத்து ஒன்றை பார்க்கின்றது.
பின்பு இந்த சிருஷ்டி என்பது ஒன்னஸ்லேருந்து மல்டிப்ளிசிட்டி என்பது சிருஷ்டி உருவாகின்றது. அதனுடன் இணைந்த இயக்கம்தான் இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற இயக்கமும் செப்பரேட் நாலேஜ் என்கின்ற இயக்கமும். அதனால்தான் இது ஏற்பட்டது. அதனுடன் இணைந்த இயக்கம். அதனால்தான் அந்த இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பகவான் அதை ஒட்டி விளக்குகின்றார். அடுத்த நிலை அந்த அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ஸ்டேட்டஸ். அடுத்த நிலை அதுவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் தான். இதிலிருந்து உருவாகிய அடுத்த நிலை. இந்த நிலையில என்ன நடைபெறுகின்றது? தனக்குள்ளேயே அந்த பரம்பொருள் என்ன செய்கின்றது? அந்த செல்ஃப் என்ன செய்கின்றது? தனக்குள்ளேயே தன்னிலிருந்து ஒன்றை பிரித்து அதை ஆப்ஜெக்டாகவும் தன்னை சப்ஜெக்டாகவும் வைத்து பார்க்கின்றது தனக்குள்ளேயே. இதுதான் அடுத்த நிலை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால இந்த நிலையில் எப்படி காணப்படுகின்றது என்றால் அதனுடைய அடிப்படை அம்சம் அந்த அவேர்னஸ் பை ஐடென்டிட்டி. இரண்டல ஒன்றுடன் கலந்து அடையாளம் கண்டு இருத்தல் என்பது அதனுடைய அடிப்படை அம்சம். அது மாறுவது இல்லை. இருந்தாலும் என்ன செய்கின்றது? அது தனக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை அது அனுமதிக்கின்றது. ஏனென்றால் இப்படித்தான் அந்த நாலேஜ் பை அந்த செப்பரேட்டிவ் நாலேஜ் என்பது உருவாகுகின்றது. எப்படி அந்த ஒன்னஸ்லேருந்து டிவிஷன் உருவாகியதோ நம்ம பார்த்தோம், டீடைல்டா பார்த்தோம். ஒன்னஸ், அப்புறம் சூப்பர் மைண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ், செகண்ட் ஸ்டேட்டஸ், தேர்ட் ஸ்டேட்டஸ், அப்புறம் ஓவர் மைண்ட் வரைக்கும். ஓவர் மைண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த நிலையிலும் அந்த ஐடென்டிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ் இருக்கின்றது. அதுக்கு அடுத்த நிலையிலேருந்து டிவிஷன் ஆரம்பித்து விடுகின்றது. அது ஏன்னா அந்த பிளே அந்த சிருஷ்டி எப்படி நடைபெற வேண்டும் என்றால் ஒவ்வொன்றும் அதனுடைய அல்டிமேட் டிவிஷனுக்கு அது அதனுடைய உச்சகட்ட டிவிஷன், எப்படி உச்சகட்டமா ஒன்னஸ் இருக்கோ உச்சகட்ட டிவிஷன் என்கின்ற நிலைக்கு அது கொண்டு செல்ல வேண்டும். சிருஷ்டியில அது ஒரு அவசியமாகின்றது. அதுல என்ன நடைபெறுகின்றது என்றால் அதனுடைய உச்சகட்ட நிலையில கம்ப்ளீட் டிவிஷன், ஆதியிலிருந்து முற்றிலும் பிரிந்த ஒரு நிலைக்கு அது தள்ளப்படுகின்றது. அதே போலத்தான் இங்கே இந்த நிலையிலும் கூட பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த நிலையில் எப்படி காணப்படுகின்றது என்றால் அந்த ஒன்னஸ் இருக்கின்றது என்று கூறுகின்றார். அனைத்தையுமே தன்னுடைய உணர்வு நிலையினுடைய மற்றொரு உணர்வு நிலையாகத்தான் கருதப்படுகின்றது. தன்னுடைய சக்தியின் மற்றொரு சக்தியாகத்தான் கருதப்படுகின்றது. தன்னுடைய ஆனந்தத்தின் மற்றொரு ஆனந்த நிலையாகத்தான் கருதப்படுகின்றன. இந்த நிலையிலும் கூட அதாவது இந்த சச்சிதானந்த நிலை அதனுடைய எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த நிலையிலும் மாறுவது இல்லை அப்படிங்கிறார். அவேர்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னா இன்ட்ரின்சிக்கா இருக்கு, செல்ஃப் எவிடென்டா இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. இந்த அவேர்னஸ் இந்த நிலையிலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பகவான் என்ன குறிப்பிடுகின்றார்? இந்த அனைத்திற்குமே அடிப்படை அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா அந்த உபநிடத்தில் கூறப்பட்டுள்ள அந்த நிலைதான். உபநிடத்தில் என்ன கூறப்பட்டுள்ளது? ட்ரிபிள் ஃபார்முலா ஆஃப் உபநிடத்தில் என்ன பார்க்கின்றோம் என்றால் all things in the self in all things in the self, அனைத்தையுமே தன்னுள் கொண்டது. the self in all things, தான் அனைத்துமாக இருப்பது. the self as all things, அதாவது முதல்ல சொன்னது all things in the self அனைத்துமே தன்னுள் இருப்பது. இரண்டாவது the self in all things அனைத்து நுள்ளும் அது இருப்பது, இன்ட்வெல்லிங்கா இருப்பது. மூன்றாவது the self as all things என்பது அனைத்துமாக இருப்பது. இதுதான் இந்த ட்ரிபிள் ஃபார்முலா ஆஃப் த ஈஷா உபனிஷத். இதன் அடிப்படையில் தான் இங்க அந்த நாலேஜும் அமைகின்றது. இதனுடைய அடிப்படை அம்சமாகத்தான் இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்பது அமைகின்றது. அதனால இதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டிக்கு எது அடிப்படை கான்செப்ட் அப்படின்னா இந்த கான்செப்ட் தான்.
ஏன்னா எதுவுமே அதற்கு வெளியில இல்லை. அதுதான் அனைத்துமாக இருக்கின்றது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், எல்லா விதமான ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்கும் அதனுடைய அடிப்படையில் எது இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, கான்சியஸ்னஸ் ஆஃப் ஐடென்டிட்டி பை ஐடென்டிட்டி. இதுதான் எல்லா விதமான ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்கும் அடிப்படையாக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார், இவ்வாறு உள்ள நிலையில் என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு சிறிய அடுத்த ஒரு சின்ன ஒரு டிபார்ச்சர், ஒரு மாறுபாடு ஏற்படுகின்றது. ஃபண்டமெண்டல் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கான்சியஸ்னஸ் ஆஃப் ஒன்னஸ், கான்சியஸ்னஸ் பை ஐடென்டிட்டி. இந்த ஃபண்டமெண்டல் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு சின்ன ஒரு மாறுபாடு, ஒரு மாறுதல், அது செல்லும் திசையில ஒரு சின்ன டிபார்ச்சர் ஏற்படுகின்றது. இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த தன்னைத்தானே முழுவதுமாக அந்த செல்ஃப் அவேர்னஸ் தனக்குள்ளேயே என்ன செய்கின்றது, தன்னையே இரண்டாக பிரித்து ஒன்றை தானாகவும் மற்றொன்றை தான் பார்ப்பதாகவும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை அது உருவாக்குகின்றது. இது அந்த சுப்ரீம் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் அதில் உருவாகக்கூடிய ஒரு நிலை. அதனுடைய அடிப்படை சுப்ரீம் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் என்பது ஃபண்டமெண்டலா இருப்பது. இதுதான் ஃபண்டமெண்டல் பேஸ். ஃபண்டமெண்டலா அடிப்படையாக, அனைத்திற்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய பேஸ் இதுதான். இதுல என்ன நடைபெறுகின்றது, ஒரு இயக்கம் நடைபெறுகின்றது. ஒரு இயக்கத்தை அதுவே தனக்குள்ளே உருவாக்குகின்றது. எவ்வாறு உருவாக்குகின்றது என்றால், அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்கின்ற ஒரு சின்ன பாகுபாட்டை தனக்குள்ளேயே அது உருவாக்கி கொள்கின்றது. தான் ஒன்றை அறிந்து கொள்ளுபவராகவும் அறிந்து கொள்ளும் விஷயத்தை வேறாகவும் அது பாகுபடுத்துகின்றது. நோவர் அண்ட் த நோன், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மாறுபாட்டை தனக்குள்ளேயே அது உருவாக்குகின்றது. இது வெளியிலிருந்து வர்றதில்லை, தனக்குள்ளேயே அது உருவாக்குகின்றது. இந்த நிலையிலும் பகவான் என்ன கூறுகின்றார், அந்த நாலேஜ், அந்த அறிவு என்பது செல்ஃப் அவேராக தனக்குள்ளேயே தான் இருக்கின்றது. அது அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற நிலை இங்க மாறவில்லை. இன்னும் இந்த நிலையில அந்த செப்பரேட்டிவ் நாலேஜ் என்பது இந்த நிலையில உருவாகவில்லை என்று கூறுகின்றார். இது ஒரு பிகினிங் தான் என்று கூறுகின்றார். இதற்கு அடுத்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் வருது. ஏன்னா இந்த செப்பரேட்டிவ் நாலேஜ் என்பது இது ஒரு பிகினிங். இந்த நிலை இந்த தன்னுள்ளேயே வேறொன்றை வேறுபடுத்தி பார்ப்பது என்பது ஆரம்பம். இந்த நிலையில அந்த செப்பரேட்டிவ் நாலேஜ் என்பது உருவாகவில்லை. ஆனால் என்ன நடைபெறுகின்றது, இந்த இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக அதனுடைய உச்சக்கட்ட நிலையாக என்ன நடைபெறுகின்றது, அந்த நாலேஜ் என்பது செப்பரேட்டிவ் நாலேஜாக மாறிவிடுகின்றது என்று கூறுகின்றார். அதைத்தான் பின்வரும் பேராகிராஃப்ஸ்ல பகவான் விளக்குகின்றார். எப்படி இந்த மாறுபாடு, இந்த சின்ன மாறுதல் எப்படி கம்ப்ளீட் செப்பரேட்டிவ் நாலேஜ் என்கின்ற நிலைக்கு மாறிவிடுகின்றது என்று பகவான் விளக்குகின்றார். இந்த கருத்தை நம்ம அந்த ஒன்னஸ்லேருந்து எப்படி மல்டிப்ளிசிட்டி வந்தது என்பதை நாம் அறிந்துள்ளோம். அந்த ஓவர் மைண்ட்லேருந்து பிரிந்து வந்தது. ஓவர் மைண்ட்ல டிவிஷன். இந்த மல்டிப்ளிசிட்டியோடைய நோக்கம் என்னவென்றால், ஒவ்வொன்றும் தனித்தனி அமைப்புகளாக சிருஷ்டியில் உருவாக வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட உண்டு. அந்த இயக்கத்துல என்ன நடைபெறுகின்றது என்றால், எல்லாமே தனித்தனியாக வெளிப்படுத்தப்படுகின்றன. அந்த எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் இந்த மல்டிப்ளிசிட்டி.
எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் தான் என்ன ஆகிவிடுகின்றது, மல்டிப்ளிசிட்டி, அந்த இக்னோரன்ஸ் எல்லாம் வருகின்றது. அதே போலதான் இங்கேயும் எல்லாமே தனித்தனியாக காணப்படும் பொழுது கம்ப்ளீட்டா செப்பரேட்டிவ் நாலேஜாக மாறிவிடுகின்றது என்று பகவான் பின்வரும் பேராகிராஃப்ஸ்ல விளக்குகின்றார். அடுத்தது வந்து பேராகிராஃப் 25க்கு போகலாம். 25ல எப்படி இந்த 25லயும் இந்த 23, 24 பேராகிராஃப்ஸ்ல என்ன கருத்து பார்த்தோமோ அதனுடைய ஒரு விரிவாக்கம் தான் பேராகிராஃப் 25. அதுல வந்து இன்னும் டீடைல்டா விளக்குகின்றார். இந்த ஸ்டேஜில் எப்படி அதனுடைய நிலை இருக்கின்றது என்பதை டீடைல்டா விளக்குகின்றார். பேராகிராஃப் 25க்கு நம்ம உள்ள போலாம். Chapter 10, Knowledge by Identity and Separative Knowledge, paragraph 25. But when the subject draws a little back from itself as object, then certain tertiary powers of spiritual knowledge, of knowledge by identity, take their first origin, which are the sources of our own normal modes of knowledge. Thank you. Can I read, sir? Can I read, sir? Yes. Explanation. The awareness by identity is always the very stuff of all the spirit's self-knowledge. We have seen that when the spirit regards itself, it becomes the knower and the known. In a way, the subject and object, or rather the subject-object in one. Knowledge by identity is spiritual knowledge. This is the first level of knowledge. At the next level, the subject draws a little back from itself as object. Certain tertiary powers, that is, powers at the third level of this knowledge by identity, take their first origin. They are the sources of our own normal modes of knowledge. At this level, there is still the knowledge by identity at its basis. Thank you, sir. Thank you. Again, புரிந்து கொள்ளணும் எதற்காக இந்த இதெல்லாம் சொல்றாரு பகவான் அப்படின்னு புரிந்து கொள்ளணும். அந்த கேள்வியை நம்ம கேட்டாதான் நம்மளால லிங்க் பண்ணிக்க முடியும். எதற்காக என்றால், மனித வாழ்வு என்பது இறை வாழ்வுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா இல்லையா என்பதுதான் எல்லாருக்குமே வரக்கூடிய கேள்வி. மனிதன் வந்து நம்ம இவ்வளவு அறியாமையில் இருக்கின்றோமே, அந்த சுப்ரீம், இந்த டிவைன் என்பது எல்லாமே அந்த உச்சக்கட்ட நிலையை உடையதாக, எல்லாமே அந்த அதோடைய அம்சங்கள் எல்லாமே வந்து நம்ம இருக்கக்கூடிய அம்சங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட நிலையாக இருக்கின்றது. அப்படி என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வது? இந்த உலகமாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாமே டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் தான் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது? மனிதனுடைய நிலையில மாறுதல் ஏற்படுமா? முன்னேற்றம் ஏற்படுமா? இல்லை இப்படிதான் இருக்குமா? இந்த கேள்வி வந்து நான் எல்லாருக்குமே எழக்கூடிய கேள்வி. அதுக்கு ஈஸி சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இது வந்து இப்படிதான் இருக்கும், மாற்ற முடியாது. ஹியூமன் பீயிங்ஸ் எப்பொழுதுமே வந்து இப்படி ஒரு அறியாமையில் தான் இருப்பாங்க. அவங்களோட ஃபுல் கம்ப்ளீட் நாலேஜ் இருக்காது. அதனால இந்த நிலையிலேருந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம அந்த உச்சக்கட்ட நிலையோடு நம்ம இணைத்து கொள்வதுதான் வழி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி சொல்யூஷனா எல்லோருமே அதை வந்து அறிவுறுத்தினார்கள். பகவான் வந்து இஸ் டேக்கிங் பெயின்ஸ் டு எக்ஸ்பிளைன் தட் அப்படி கிடையாது அப்படிங்கிறார். நம்ம இருக்கக்கூடிய நாலேஜ் எப்படி அந்த உச்சக்கட்ட நிலையிலிருந்து வந்தது அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்றார். ஸோ நம்ம இந்த ட்ரேஸ் பேக் பண்ணி போனோம்னா நம்மளுடைய மூலத்துக்கு போகலாம்ல. நம்ம இருக்கிற ஒரு நிலை, நம்ம இருக்கக்கூடிய நாலேஜ் வந்து எப்படி ஒரு அறியாமைக்குட்பட்ட ஞானமாக நாம் நிலையில் இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொண்டால், எந்த நிலையிலிருந்து நம்ம வந்தோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ட்ரேஸ் பேக் பண்ணோம் அப்படின்னா we can go to their origin. மனுஷன் வந்து அறியாமையிலிருந்து அந்த முழு ஞானத்தை எட்ட முடியும். அதற்காகத்தான் பகவான் வந்து இவ்வளவு இஸ் டேக்கிங் ஆல் தி பெயின்ஸ் டு எக்ஸ்பிளைன் அந்த ப்ராசஸ் எப்படி ஆச்சு அப்படிங்கிறது.
திருப்பி திருப்பி பகவான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த நம்ம இருக்கக்கூடிய அந்த இக்னோரன்ஸ் என்பது அது வந்து நம்ம இக்னோரன்ஸ்லேருந்து நம்ம வந்து நம்மளுடைய ஆரம்பம் இக்னோரன்ஸ் இல்லை. அதுதான் பகவான் கூறுகின்றார். ஆரம்பமே இக்னோரன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் கிடையாது. பட் நம்ம ஆரம்பம் வந்து இக்னோரன்ஸ் கிடையாது. ஃபுல் நாலேஜ்ல இருந்தா இக்னோரன்ஸுக்கு ஸ்லிப் ஆயிருக்கும். அகைன் வி ஆர் கோயிங் பேக் டு த ஃபுல் நாலேஜ். இந்த ப்ராசஸ், ரெவல்யூஷனரி ப்ராசஸ்ல நம்ம எல்லாருமே ஈடுபட்டிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்குமே இந்த வாய்ப்பு இருக்கின்றது என்பதை விளக்குவதற்காகத்தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்றார் பகவான். அதர்வைஸ் இது வந்து ஒரு தேரியா நம்ம நினைக்க கூடாது. இது எதை காட்டுகின்றது? ஒரு ஏணிப்படிய நம்மளுக்கு காட்டுறாரு. நீ இறங்கி வந்த பாதை எப்படி இருக்கு, திருப்பி மேலே திருப்பி ஏறி செல்லலாம் அப்படிங்கிறது தான் காட்டுறாரு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதை அவேர்னஸ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். எல்லாத்திற்கும் அடிப்படையான ஒன்று. எல்லா விதமான ஆன்மீக ஞானத்திற்கும் எது அதனுடைய அடிப்படை என்றால் அவேர்னஸ் பை ஐடென்டிட்டி. அந்த ஸ்பிரிட் என்ன செய்கின்றது என்றால் தனக்குள்ளேயே அறிபவராகவும் அறிந்து கொள்ளப்படும் விஷயமாகவும் இரண்டாக பாகுபடுத்திக் கொள்கின்றது. த நோவர் அண்ட் த நோ, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்கின்ற ஒரு இயக்கத்தை அது தானாகவே உருவாக்குகின்றது. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் நாலேஜ் வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் நாலேஜ். அடுத்த லெவல் குறித்து தான் இந்த பேராகிராஃப் உள்ள விளக்குகின்றார். அடுத்த லெவல்ல எப்படி மாறுகின்றது என்பதுதான் விளக்குகின்றார். இந்த அடுத்த லெவல் என்ன நடைபெறுகின்றது? The subject draws a little back from itself as object. தனக்குள்ளேயே அது என்ன செய்கின்றது? எதிரும் புதிருமாக தன்னையே வைத்துக் கொள்கின்றது. இதுதான் வந்து நாம் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு ஆரம்ப நிலையாக இருக்கின்றது. இதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். Certain tertiary powers of spiritual knowledge, of knowledge by identity, take their first origin அதுதான், which are the sources of our own normal modes of knowledge. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா செப்பரேட்டிவ் நாலேஜ்ல இருக்கோம். இதற்கு ஆரிஜின் எங்க அப்படின்னா இதுதான். அதுதான் சொல்றாரு. அப்ப இதைத்தான் பகவான் இங்க ஹைலைட் பண்றார். நம்மளுடைய ஆரிஜின் வந்து இக்னோரன்ஸ் கிடையாது. நம்மளுடைய ஆரிஜின் வந்து அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி, அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், இந்த ஒன்னஸ் தான் நம்மளுடைய ஆரிஜின். நம்மளுடைய ஆரிஜின் இக்னோரன்ஸ் கிடையாது. இதைத்தான் பகவான் மீண்டும் மீண்டும் விளக்குகின்றார். அந்த ஒரு பிரிவுபட்ட இயக்கத்தினுடைய உச்சக்கட்ட நிலையாகத்தான் நாம் இருக்கின்றோம். Again, there is a possibility for human being to trace back and go back to his original state. அதைத்தான் பகவான் இங்கு விளக்குகின்றார். இரண்டாவது நிலை தான் நாம் இருக்கக்கூடிய நிலைக்கு ஆரம்ப காலகட்டமாக இருக்கின்றது அப்படிங்கிறார். இரண்டாவது கட்டம் குறித்து தான் பகவான் விளக்குகின்றார். இந்த இரண்டாவது கட்டத்தில் எப்படின்னா, நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்பது அந்த தன்மை அந்த நிலையில இருக்கின்றது. நம்ம இருக்கக்கூடிய நிலையில இல்ல. இந்த இரண்டாவது கட்டம், செகண்ட் லெவல்ல இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்பது இருக்கின்றது. ஏன்னா இன்னும் வெளியே வரல கம்ப்ளீட்டா. அது வந்து அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தனக்குள்ளேயே இருக்கின்றது. அதனால அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற தன்மையும் அதனுள்ளேயே இருக்கின்றது. எஸ் மேடம். குட் ஈவினிங் சார். இந்த கருத்து வந்து பகவான் வந்து சாவித்திரியில் புக் 1 Canto 5ல த யோகா ஆஃப் தி ஸ்பிரிட் ஃப்ரீடம் அண்ட் கிரேட்னஸ்ல கடைசியில் கொஞ்சம் சொல்லியிருப்பார். அது 525 வரி அந்த அதுக்கப்புறம் வர்றது. அது அந்த few lines படிங்க. Then glad of a glory of multitudinous mind and rich with life's adventure and delight, and packed with the beauty of matter's shapes and hues, climbed back from time to undying self, up a golden ladder carrying the soul, tying with diamond threads of spirit's extremes. நீங்க சொன்னீங்க இல்லையா, அது 2 நாள் இணைக்கப்பட்டு இருக்கின்றது. அது அந்த இது கரெக்ட். இது வந்து படிக்க நமக்கெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய இது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். இது வந்து அப்டிராக்ட் தியரி,
அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா, திஸ் கிவ்ஸ் ஹோப் ஃபார் த மேன்கைண்ட். மனித சமுதாயத்திற்கு இட் கிவ்ஸ் அ ஹோப். மேன்கைண்டுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அளிக்கின்றது. நம்மளுடைய மூலம் நம்ம நம்ம யாருங்கிறத நம்மளுக்கு சுட்டி காட்டுகின்றது. நம்முடைய ஆரிஜின் வந்து டிவைன். ஸோ வி கேன் கோ பேக் டு தட் அவர் ஆரிஜின். அதைத்தான் பகவான் இது மூலமா விளக்குகின்றார், ரொம்ப த்ரெட்பேரா விளக்குகின்றார். அடுத்தது போகலாம். There is a spiritual intimate vision, a spiritual pervasive entry and penetration, a spiritual feeling in which one sees all as oneself, feels all as oneself, contacts all as oneself. There is a power of spiritual perception of the object and all that it contains or is perceived in an enveloping and pervading identity, the identity itself constituting the perception. Thank you. Yes. Sir, படிக்கிறீங்களா? Yes, madam. At this level, knowledge by oneness is not lost. It is the self that pervades all things and dwells in all things. This is the spiritual truth. Therefore, there is a spiritual intimate vision as a result of spiritual pervasive entry and penetration. There comes a spiritual feeling in which one sees all as oneself, feels all as oneself, contacts all as oneself, because there is nothing that is outside of the self. Our ordinary mental perception is through the senses, but here there is a power of spiritual perception of the object and all that it contains. It is perceived in an enveloping and pervading identity. Since the self is identified with the object, the identity itself is the perception. Thank you, sir. Thank you. இந்த செல்ஃபினுடைய அந்த நாலேஜ் பகவான் என்ன கூறுகின்றார்? செல்ஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, அதற்கு வெளியில எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் அ பேசிக் ட்ரூத். தெர் இஸ் நத்திங் அவுட் சைட் த செல்ஃப். அதனால என்ன நடைபெறுகின்றது, இந்த ஒன்னஸ் அப்படிங்கிறது எந்த நிலையிலுமே மறைவது கிடையாது. மேற்புறத்துல தான் ஒன்னஸ் அப்படிங்கிறது இல்லாம இருக்க ஒழிய ஆழத்துல வந்து ஒன்னஸ் என்பது எப்பொழுதுமே மறைவது கிடையாது. அப்பேரண்டா தான் இட் இஸ் லாஸ்ட், பட் ஆழத்துல எதுவுமே கிடையாது. ஸ்பிரிச்சுவல் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த நாலேஜ் வந்து எதன் அடிப்படையில் அமைகின்றது என்றால், ஸ்பிரிச்சுவல் இன்டிமேட் விஷன் அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம வந்து ஒன்றை பார்க்கின்றோம் என்றால் கண்களினால் பார்க்கின்றோம். அது நம்மளுக்கு புறத்தே இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பார்க்கின்றோம், கண்களினால் பார்க்கின்றோம். அதன் மூலமாக எவையெல்லாம் அறிய முடியுமோ, புற விஷயங்களை அறிய முடியுமோ அதை நாம் அறிகின்றோம். அது முழுமையான ஒரு அறிதல் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இங்க என்ன நடைபெறுகின்றது என்றால், ஏன்னா இங்க நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற நிலைதான் இங்கும் இருக்கின்றது. இந்த நிலையில் என்ன நடைபெறுகின்றது என்றால், ஸ்பிரிச்சுவல் இன்டிமேட் விஷன் அப்படிங்கிறார். ஆன்ம ரீதியாக நெருக்கமான அந்த பார்வை, ஸ்பிரிச்சுவல் இன்டிமேட் விஷன். என்ன காரணம் என்றால், செல்ஃப் தான் அனைத்தையும் வியாபித்து இருக்கின்றது. பர்வேசிவ் என்ட்ரி அண்ட் பெனிட்ரேஷன், அனைத்தையும் வியாபித்தும் இருக்கின்றது, அனைத்தினுள்ளும் அதுவாகத்தான் இருக்கின்றது. அதனால தான் நீங்க எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் இன்டிமேட் விஷன் என்பது அதற்கு கிடைக்கின்றது. அதற்கு நாலேஜ் என்பது அக்வயர்டு நாலேஜ் கிடையாது. அதற்கு கிடைப்பது இன்டிமேட்டா கிடைக்கக்கூடிய அந்த விஷன், அந்த தரிசனம் அதற்கு கிடைக்கின்றது.
அனைத்தையும் அது தானாகவே அனைத்தையும் அது தன்னை தான் அது அனைத்திலும் பார்க்கின்றது. ஒன் சீஸ் ஆல் ஆஸ் ஒன் செல்ஃப், ஃபீல்ஸ் ஆஸ் ஒன் செல்ஃப், கான்டாக்ட்ஸ் ஆல் ஆஸ் ஒன் செல்ஃப். உணர்வு ரீதியாகவும் சரி, தொடர்பு ரீதியாகவும் சரி, தனக்கு வெளியில் ஒன்றை பார்ப்பது போல அது எதையுமே பார்ப்பது கிடையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, there is nothing that is outside the self. செல்ஃபுக்கு வெளியில எதுவுமே கிடையாது. அதுதான் என்பது இட்ஸ் a spiritual truth. நம்மளுடைய மென்டல் பர்செப்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம சென்சஸ் ஐம்புலன்களின் மூலமாக நாம் அனைத்தையுமே அறிகின்றோம். அது வந்து ஆர்டினரி மென்டல் பர்செப்ஷன். இங்க பகவான் குறிப்பிடுவது ஸ்பிரிச்சுவல் பர்செப்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறார். ஸ்பிரிச்சுவல் பர்செப்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தான் வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்பதற்கான ஒரு அடிப்படை. பண்டைய காலத்து ரிஷிகள்லாம் அவர்களுக்கெல்லாம் இந்த அம்சம் அவர்களிடம் இருந்தது. ஸ்பிரிச்சுவல் பர்செப்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸ்பிரிச்சுவல் பர்செப்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், அது குறித்த ஒரு முழுமையான ஒரு அறிவும் கிட்டுகின்றது. எப்படி அது அந்த அறிவு கிட்டுகின்றது என்றால், அது அனைத்தையும் வியாபித்து இருக்கின்றது, அனைத்தையும் தன்னுள் அடக்கியவாறு இருப்பதனால் அனைத்து குறித்த அந்த ஞானமும் அதற்கு தன்னுள்ளேவே இருக்கின்றது. இங்க வந்து பகவான் என்ன கோருகின்றார், இந்த நம்ம நிலையை எடுத்துக்கொண்டால் நம்ம வந்து ஒன்றை புரிந்து கொள்கின்றோம். எப்படி புரிந்து கொள்கின்றோம்? வெளியிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள், ஐம்புலன்கள் நமக்கு என்ன தகவல்களை தருகின்றதோ அதை வைத்துக்கொண்டு நாம் புரிந்து கொள்கின்றோம். நம்முடைய மென்டல் பர்செப்ஷன் வந்து அப்படித்தான் இருக்கின்றது. மென்டல் பர்செப்ஷன், அதனால தான் இன்டைரக்ட் நாலேஜ் என்று கூறுகின்றோம். இந்த மென்டல் பர்செப்ஷன்ல எது காணப்படுவதில்லை அப்படின்னா, எது குறித்து நாம் அறிகின்றோமோ அது அதனுடன் இரண்டர அடையாளம் கண்டு கொண்டுதல் என்பது நடைபெறுவது கிடையாது. புலன்களின் மூலமாக ஒன்றை அறிகின்றோம், அதன் மூலமாக ஒன்றை அறிந்து கொள்கின்றோம். ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் பர்செப்ஷன்ல எப்படி என்ன நடைபெறுகின்றது என்றால், எது புரிந்து கொள்ளப்படுவதாக இருக்கின்றதோ அதனுடன் அது இரண்டர கலந்த ஒரு நிலையில் அது இருக்கின்றது. அதனால ஐடென்டிட்டி இட் செல்ஃப் இஸ் அ பர்செப்ஷன் அப்படிங்கிறார். அதற்கு வெளியிலே எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஐடென்டிட்டியே பர்செப்ஷன் புரிந்து கொள்ளுதலாக அமைகின்றது அப்படிங்கிறார். நம்ம இருக்கக்கூடிய நிலையில வைத்து பார்த்தா பகவான் சொல்லக்கூடிய நிலைமை புரியும். இப்ப நமக்கு வந்து ஐடென்டிட்டி வந்து பர்செப்ஷன் கிடையாது. பர்செப்ஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த பார்க்கிறோம், ஒரு விஷயத்த கேட்கிறோம், அதை வச்சுட்டு நம்ம வந்து ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சுட்டு புரிந்து கொள்கின்றோம். அதுவும் ஒவ்வொருவரும் ஒரே விஷயத்தை வெவ்வேறாக புரிந்து கொள்கின்றோம். ஸோ அவ்வளவு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. புரிந்து கொள்வதிலேயே நம்பர் 1 நம்ம சரியாக புரிஞ்சு கொள்றது இல்லை. எதையுமே நம்ம வந்து எந்த விஷயத்தை பார்த்தாலும் அதுல வந்து ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் இருக்கு. என்னதான் நம்ம சரியாக புரிந்து கொள்ள முயற்சித்தாலும் இன்கம்ப்ளீட்னஸ் இருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரே விஷயத்த இரண்டு பேரு இரண்டு விதமாக புரிந்து கொள்கின்றார்கள். இதுதான் வந்து நம்மளுடைய மென்டல் பர்செப்ஷன். என்ன காரணம்? நமக்கு வந்து அந்த ஐடென்டிட்டி கிடையாது. We do not have the direct identity with the object of study. ஆனா இங்க ஸ்பிரிச்சுவல் பர்செப்ஷன்ல அப்படி கிடையாது. ஸ்பிரிச்சுவல் பர்செப்ஷன்ல ஆன்மீக ரீதியா புரிந்து கொள்ளுதல், அதான் ஸ்பிரிச்சுவல் பர்செப்ஷன் என்றால் ஆன்மீக ரீதியாக புரிந்து கொள்ளுதல். அதுல எப்படி நடைபெறுகின்றது என்றால், ஐடென்டிட்டி வேறு பர்செப்ஷன் வேறு அப்படிங்கிறதே கிடையாது. ஐடென்டிட்டி தான் பர்செப்ஷனா இருக்கு. ஏன்னா அது வேறாக இருந்த ஒரு விஷயம் வேறாக இருக்கும் பொழுதுதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் ஏற்படுகின்றது. இங்க அது வேறாக இல்லாத போது அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஐடென்டிட்டி இஸ் அ பர்செப்ஷன் அப்படிங்கிறது. அடுத்தது பார்ப்போம்.
சுந்தர் சார் மைக் மியூட்ல இருக்கு. Yes, sir. There is a spiritual conception that is the original substance of thought, not the thought that discovers the unknown, but that which brings out the intrinsically known from oneself and places it in self-space, in an extended being of self-awareness, as an object of conceptual self-knowledge. Thank you. Thank you. Explanation. There is a spiritual conception, understanding at the level of the spirit. It is the original substance of thought. It is different from ordinary thought. Ordinary thought discovers the unknown, but the spiritual conception brings out the intrinsically known from oneself. Because we have seen that all knowledge is within oneself. We have a physical space around us. Whatever is within the range of our physical senses is perceived by our senses. Likewise, there is a self-space surrounding oneself as an extended being of self-awareness. The knowledge brought out by spiritual conception is placed in this self-space as an object of conceptual self-knowledge. Thank you. இப்ப கேட்கலாம், எப்படி அந்த செகண்ட் ஸ்டேஜ் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு சின்ன மாறுதல் அப்படின்னு சொன்னோம். அந்த அந்த மெய்ப்பொருள் என்ன செய்கின்றது, தனக்குள்ளேயே ஒன்றை வைத்து பார்ப்பது வேறாகவும் பார்க்கப்படுவது வேறாகவும் பாகுபடுத்தி அந்த அறிந்து கொள்ளுதலை செய்கின்றது அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். த நாலேஜ், த நோவர் அண்ட் த நோன் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பாகுபாட்டை தனக்குள்ளேயே அது அனுமதிக்கின்றது என்பதை பார்த்தோம். இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கின்றது அதைத்தான் பகவான் இங்க டிஸ்கிரைப் பண்றார். ரொம்ப மைன்யூட்டா ஆழமான விஷயங்கிறதுனால அதை பகவான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா டிஸ்கிரைப் பண்றார். ஸ்பிரிச்சுவல் கன்செப்ஷன் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸ்பிரிச்சுவல் கன்செப்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து அங்க வந்து இந்த நாலேஜ் எப்படி இருக்கின்றது என்றால் பர்செப்ஷன் வந்து ஐடென்டிட்டியா இருக்கின்றது என்பதை பார்த்தோம். ஸ்பிரிச்சுவல் கன்செப்ஷன்ல என்ன நடைபெறுகின்றது என்றால் அந்த புரிந்து கொள்ளுதல் என்பது ஆன்ம ரீதியாக நடைபெறுகின்றது. There is an understanding between oneself and the other self. Self-na the real self. Understanding at the level of the spirit தான் வந்து spiritual conception. இது வந்து நம்மளுடைய மென்டல் கன்செப்ஷன் கிடையாது. மென்டல் கன்செப்ஷன் அப்படிங்கிறது மைண்ட் லெவலில் நம்ம புரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். பட் ஸ்பிரிச்சுவல் கன்செப்ஷன் வந்து தட் இஸ் அ ட்ரூ கன்செப்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங் அட் த லெவல் ஆஃப் த ஸ்பிரிட். இதைத்தான் பகவான் என்ன கொடுக்கின்றார், ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தாட் அப்படிங்கிறார். ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தாட் அப்படிங்கிறது இந்த ஸ்பிரிச்சுவல் கன்செப்ஷன்ல தான் இந்த ஸ்பிரிச்சுவல் கன்செப்ஷன் தான் வந்து ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தாட் அப்படிங்கிறார். தாட் என்றால் நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, எந்த எண்ணம் நம்மை அறிந்து கொள்ளாத விஷயத்தை அறிந்து கொள்ள வைக்கின்றதோ அதை நாம் எண்ணமாக கருதுகின்றோம். எண்ணங்களின் மூலமாக ஒன்றை நாம் அறியாததை அறிந்து கொள்கின்றோம். ஆனால் இங்க அப்படி கிடையாது. உங்களுடைய மென்டல் தாட் எப்படி இருக்கு, ஒரு விஷயம் எனக்கு தெரியல, அது குறித்த சிந்தனையின் மூலம் நான் தெரியாத விஷயத்தை நான் அறிந்து கொள்கின்றேன். ஐ டிஸ்கவர் த அன்னோன். அதுதான் ஹியூமன் தாட். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஸ்பிரிச்சுவல் கன்செப்ஷன்ல அதனுடைய ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தாட் வந்து அப்படி கிடையாது அப்படிங்கிறார். இங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்திருக்கோம் என்றால்,
நாலேஜ் என்பது வெளியிலிருந்து வருவதில்லை, எல்லார்கிட்டையும் இன்ட்ரின்சிக்காக இருக்கின்றது. நாலேஜ் இஸ் வித்தின் அஸ், அதுதான் உண்மை. இந்த ஸ்பிரிச்சுவல் கன்செப்ஷன்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், நமக்குள்ளேயே எந்த விஷயம் வந்து உள்பொதிந்து இருக்கின்றதோ, இன்ட்ரின்சிக்லி நோன், உள்பொதிந்து இருக்கின்றதோ அதை வந்து வெளியில கொண்டு வருகின்றது. வெளியில கொண்டு வந்து எங்க வைக்கின்றது? அத மனதில் வைக்கின்றதா, மூளையில் வைக்கின்றதா என்றால் இல்லை. அதை வந்து செல்ஃப் ஸ்பேஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பிளேசஸ் இட் இன் செல்ஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிறார். செல்ஃப் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து பிசிக்கல் ஸ்பேஸ் தெரியும், நம்மை சுற்றி வந்து ஒரு பிசிக்கல் ஸ்பேஸ் இருக்கு. பிசிக்கல் ஸ்பேஸ்ல என்னென்ன இருக்கோ நம்மை சுற்றி, அந்த பிசிக்கல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது எல்லா எப்படிலாம் கனெக்டா இருக்கிறோமோ, இன்னும் சொல்ல போனா நம்ம எப்படிலாம் புலன்களினால் இணைக்கப்பட்டிருக்கிறோமோ அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் ஸ்பேஸ். எவைகளுடன் நாம் புலன்களின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கிறோமோ, தொடர்பு கொள்கின்றோமோ, அதுதான் நம்மை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் ஸ்பேஸ். இந்த பிசிக்கல் ஸ்பேஸ்ல என்னென்ன இருக்குதோ அதைத்தான் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதை தாண்டி உள்ள விஷயத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா ஐம்புலன்களினுடைய செயல்பாடு அப்படித்தான் இருக்கு. ஆனா இங்க பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த ஸ்பிரிச்சுவல் கன்செப்ஷன்ல ஆன்ம ரீதியாக ஒரு பொருளை, ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள முயற்சிக்கும் போது என்ன செய்கின்றது? அது எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயத்தை அது வெளியில கொண்டு வருகின்றது. நம்பர் 1, வெளியில இருந்து எதுவுமே கொண்டு வரதில்லை. பிகாஸ் எனக்கு வெளியில எனக்கு அடிப்படை உண்மை என்ன, எனக்கு வெளியில எதுவுமே கிடையாது. அதனால எனக்கு உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில கொண்டு வருது. அதை கொண்டு வந்து என்ன செய்கின்றது? என்னுடைய அந்த செல்ஃப் ஸ்பேஸ், என்னுடைய ஆன்மனை சுற்றியுள்ள அந்த, அதை ஒட்டியுள்ள அந்த இடத்தில் அது வைக்கின்றது. செல்ஃப் அப்படிங்கிறது எனக்குள்ள இருக்குது, பட் அதை என்னை சுற்றியும் அந்த செல்ஃபினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. இதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? இன் அன் எக்ஸ்டெண்டட் பீயிங் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறார். எக்ஸ்டெண்டட் பீயிங் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, செல்ஃப் வந்து எனக்குள்ளே இருக்கின்றது, அதனுடைய நீட்டிப்பாகவும் இந்த அவேர்னஸ் அதை சுற்றி இருக்கின்றது. அதுல வந்து இந்த நாலேஜ் அந்த இடத்தில் வைத்து பார்க்கின்றது அப்படிங்கிறார். இப்ப எப்படி நம்மளுடைய ஐம்புலன்கள்ல வந்து என்ன செய்கின்றோம்? ஒரு பொருளை என்னுடைய அருகாமையில் வைத்து அந்த பொருளை நான் பார்க்கின்றேன். அந்த பொருள் வந்து ஆப்ஜெக்டா இருக்கு, நான் வந்து சப்ஜெக்டா இருக்கிறேன், இல்லையா? அதுதான் வந்து நான் வழக்கமாக நடைபெறுவது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இங்க என்ன பார்த்தோம்? அந்த ஸ்பிரிச்சுவல் கன்செப்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த மெய்ப்பொருள் தனக்குள்ளேயே 2 நிலைகளை உருவாக்கி கொள்கின்றது. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது உருவாக்கி கொள்கின்றது. அப்படின்னா அது எங்க வச்சு பார்க்குது? அந்த சப்ஜெக்ட் சரி ஒத்துக்கிறோம், செல்ஃப்னு ஒத்துக்கிறோம். ஆப்ஜெக்டா அது எங்க வச்சு அதை பார்க்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அது எங்க வைத்து பார்க்குது அப்படின்னா, தன்னுடைய ஆன்மனினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு எக்ஸ்டெண்டட் பீயிங் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ். அதைத்தான் பகவான் செல்ஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிறார். அதுல வைத்து பார்க்கின்றது. அதுல வந்து ஒரு ஆப்ஜெக்டாக வைத்து பார்க்கின்றது. தட் விச், எது பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த ஒரு உண்மையிலேயே இந்த ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தாட் அப்படிங்கிறது பகவான் என்ன கூறுகின்றார்? தட் விச் பிரிங்ஸ் அவுட் த இன்ட்ரின்சிக்லி நோன் ஃப்ரம் ஒன் செல்ஃப் and places it in self space in an extended being of self awareness as an object of conceptual self knowledge. So தனக்குள்ளே ஒரு விஷயத்தை அதை வந்து ஆப்ஜெக்டாக வைத்து அது பார்க்கின்றது. அதுதான் விஷயம். இது வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட கம்பேர் பண்ணோம்னா, அது இந்த கான்ட்ராஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்மளுடைய ஐம்புலன்கள் அதனுடைய செயல்பாடு, தெரியாத விஷயம் பகவான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா அதை புரிஞ்சுக்கலாம். அது அவ்வளவுதான். அந்த செல்ஃப் ஆன்மன் என்ன செய்கின்றது? அதனுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் அமைப்புல அந்த தான் வந்து எதை பார்க்க தன்னிலிருந்து வேறுபடுத்தி பார்க்கின்றதோ அதை பொருத்தி வைத்து அது பார்க்கின்றது அப்படிங்கிறார். இட் இஸ் a beginning ஆஃப் அந்த ஒன்னஸ், அதுல இருந்து அந்த பிரிவு இந்த நிலையில் ஏற்படுகின்றது அப்படிங்கிறார்.
அடுத்தது போகலாம். There is a spiritual emotion, a spiritual sense. There is an intermingling of oneness with oneness, of being with being, of consciousness with consciousness, of delight of being with delight of being. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? Yes. When everything is perceived in one self space, there is intermingling taking place at all levels. There is a spiritual emotions perceived at the level of spirit. There is a spiritual sense perception at the level of the spirit. The attributes of the self are oneness, existence, consciousness, bliss, Sat Chit Ananda. There is an intermingling of oneness, of being, of consciousness, of delight. Thank you, sir. Again, இந்த நிலையில எப்படி வந்து அந்த பரஸ்பரம் அந்த இன்டர்சேஞ்ச் நடைபெறுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா பகவான் ஏற்கனவே கூறியுள்ளார், இந்த நிலையில் எப்படி நடைபெறுகின்றது என்றால், even though there is a beginning of separateness, இந்த இடத்துல ஒன்னஸ் இருக்கு அப்படிங்கிறார். ஒன்னஸ் பை ஐடென்டிட்டி என்பது அந்த இடத்துல காணப்படுகின்றது. அதனால பகவான் அதனுடன் உள்ள பொருந்தி உள்ள குணாதிசயங்களை இங்கே விளக்குகின்றார். intermingling of oneness with oneness, அந்த ஒருமையான ஒரு உணர்வு என்பது ஒன்றுடன் ஒன்று பரஸ்பரம் கலக்கின்றது. நம்பர் 1. அப்புறம் இமோஷன்ஸ் எல்லாம் எப்படி நமக்கு ஏற்படுகின்றது? நமக்கு வந்து மென்டல் இமோஷன்ஸ், நமக்குள்ளே ஏற்படக்கூடிய இமோஷன்ஸ் வந்து மனம் சார்ந்த நிலையில் தான் இருக்கின்றது. ஆனா இங்க வந்து there is a spiritual emotion அப்படிங்கிறார். there is a spiritual sense அப்படிங்கிறார். ஆன்ம ரீதியாக ஒன்றை அறிகின்றோம், ஆன்ம ரீதியாக ஒன்றை உணர்கின்றோம். there is a spiritual emotion, there is a எல்லாமே செல்ஃப் லெவல்ல இருக்கு. அதனால அப்படி கூறுகின்றார். there is an intermingling of oneness with oneness. இறுதியா அது அல்டிமேட்டா பகவான் என்ன கூற வருகின்றாருன்னா, செல்ஃப் அப்படின்னாலே இட் இஸ் அ பார்ட் ஆஃப் சச்சிதானந்தம். செல்ஃப் அப்படின்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் டிரான்சென்டென்டல் செல்ஃப். அதனுடைய அடிப்படை அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ் அண்ட் பிளிஸ், சத் சித் ஆனந்தம். இது வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரே செல்ஃப் தான் வந்து மற்ற செல்ஃபாகவும் இருப்பதனால சச்சிதானந்தத்தினுடைய அம்சம் என்பது இரண்டரை கலந்து அங்கு காணப்படுகின்றது. ஒன்றுடன் ஒன்று இரண்டரை கலந்து காணப்படுகின்றது. அந்த நிலையில ஒன்றுடன் ஒன்று இரண்டரை கலந்து காணப்படுகின்றது. அதைத்தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். there is an intermingling of oneness with oneness, of being with being, sat, of consciousness with consciousness, chit, of delight of being with delight of being, ஆனந்தா. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் ஒன்னா இருக்கு அப்படிங்கிறார். சத் ஆஸ்பெக்ட்லயும் ஒன்னா இருக்கு, கான்சியஸ்னஸ் சித் ஆஸ்பெக்ட்லயும் ஒன்னா இருக்கு, ஆனந்த ஆஸ்பெக்ட்லயும் ஒன்னா இருக்கு அந்த நிலையில அப்படிங்கிறார். ஏன் பகவான் திருப்பி கூறுகின்றார் என்றால், இந்த கம்ப்ளீட் செப்பரேஷன் இங்க வரல, அந்த ஒன்னஸ் இருக்கு, எல்லா நிலையிலும் காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு விளக்குகின்றார். அடுத்தது போகலாம். பகவான் இப்ப பிரிவினையை பத்தி பேசல. இந்த பேராகிராஃப்ல எப்படி அந்த ஒன்னஸ் வந்து பிரிஞ்சு வருதுன்றத பத்தி தானே, நாலேஜ் ஆஃப் ஐடென்டிட்டி எப்படி வந்து இந்த மாதிரி மற்ற அதர் 3 நாலேஜா வருதுன்றத தானே சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? அதுதான் சொல்றாரு. அதோடைய 2வது ஸ்டேஜ் சொல்றாரு. அதுக்குள்ளேயே வந்து தனக்குள்ளேயே வந்து மற்றொன்றை வைத்து பார்க்கின்றது. அந்த நிலையிலும் இந்த அம்சங்கள்லாம் காணப்படுகின்றது அப்படிங்கிறார். இந்த அம்சங்கள்லாம் அந்த நிலையிலும் காணப்படுகின்றது அப்படிங்கிறார். ஓ சரி புரியுது. தேங்க்யூ சார். அடுத்தது போகலாம். There is a joy of intimate separateness in identity, of relations of love joined with love
in a supreme unity, a delight of the many powers, truths, beings of the eternal oneness, of the forms of the formless. All the play of the becoming in the being founds its self-expression upon these powers of the consciousness of the spirit. Thank you. படிக்கட்டுங்களாங்க சார்? படிங்க மேடம். There is identity as well as intimate separateness. There is joy in that intimate separateness. There is love in oneness with the Supreme. When relations of love take place in separateness, it is joined with the love in supreme unity. There is a delight of the many powers, truths, beings of the eternal oneness, of the forms of the formless. All the play of the becoming in the being, that is the divine manifesting itself in multiplicity from the state of oneness, forms basis. Its self-expression upon these powers of the consciousness of the spirit. In other words, the process of separation at the second level does not in any way alter the essential character of oneness. நன்றிங்க சார். தேங்க்யூ. எப்படி இந்த பேசிக் கேரக்டர்ஸ்லாம் மாறாம இருக்கு அப்படிங்கிறார். செகண்ட் ஸ்டேஜ்ல பேசிக் கேரக்டர்ஸ் எதுவுமே டிவைனுடைய பேசிக் கேரக்டர்ஸ் எல்லாம் எதுவுமே மாறுவதில்லை அப்படிங்கிறார். அந்த ஐடென்டிட்டி செப்பரேட்னஸ் வந்து இருக்கு. எப்படி இருக்கு செப்பரேட்னஸ் வந்து இன்டிமேட் செப்பரேட்னஸா இருக்கு அப்படிங்கிறார். பகவான் உபயோகக்கூடிய வார்த்தை வந்து எதிரும் புதிருமாக இருக்கின்றது. இன்டிமேட்டா இருந்தா எப்படி செப்பரேட்டா இருக்க முடியும்? ஆனா இன்டிமேட் செப்பரேட்னஸ் அப்படிங்கிறார். இன்டிமேட் செப்பரேட்னஸ் இன் ஐடென்டிட்டி அப்படிங்கிறார். இன்டிமேட்டாகவும் இருக்கு, ஆனா செப்பரேட்டாகவும் இருக்கு அப்படிங்கிறார். இன் ஐடென்டிட்டி எங்க இருக்கு? தெர் இஸ் இன்டிமேட் செப்பரேட்னஸ் இன் ஐடென்டிட்டி. ஏன்னா பேசிக்கலா அந்த ஐடென்டிட்டி வந்து அங்க வந்து இருக்கிறதுனால இந்த செப்பரேட்னஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு, இன்டிமேட்டா இருக்கு அப்படிங்கிறார். அது அப்படிதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவருடன் நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து ஒருவருடைய மனம் அளவுல உணர்வு ரீதியாக கம்ப்ளீட்டா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கூட இருந்தால் அந்த நிலையில த டிஸ்டன்ஸ் டசன்ட் மேக் அ டிஃபரன்ஸ். அங்க வந்து இன்டிமேசி இருக்கும். அதே போலதான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். இன்டிமேட் செப்பரேட், அந்த செப்பரேட்னஸ்லயும் இந்த இன்டிமேசி இருக்கு அப்படிங்கிறார். அது எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு, there is a joy of intimate separateness in identity. எப்படி அந்த ஜாய் ஆஃப் ஒன்னஸ் இருக்கின்றதோ அதே போல அந்த ஜாய் ஆஃப் இன்டிமேட் செப்பரேட்னஸ் இங்க இருக்கு அப்படிங்கிறார். அதே போல அந்த லவ் வந்து சுப்ரீம் யூனிட்டியில தெர் இஸ் அன் அப்சல்யூட் லவ். சுப்ரீம் யூனிட்டி இல்ல வந்து தெர் இஸ் பரம்பொருளுடன் நம்ம இரண்டரை கலந்திருப்பதுல ஒரு சுப்ரீம் லவ் இருக்கின்றது. ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோம் தெர் இஸ் அ செப்பரேட்னஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். செப்பரேட்னஸ்ல வந்து என்ன நடைபெறுகின்றது? லவ் என்பது யூனிஃபைடா இருக்கிறதுக்கு போல ரிலேஷன்ஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஆரம்பிக்கின்றது. ரிலேஷன்ஸ் ஆஃப் லவ் எப்படி இருக்கின்றது? அதனுடைய லவ் இன் யூனிட்டி, அதனுடைய அந்த ஆதியான அம்சமான அந்த லவ் இன் சுப்ரீம் யூனிட்டி அதனுடன் இரண்டரை கலந்திருக்கின்றது அப்படிங்கிறார். ஆஃப் ரிலேஷன்ஸ் ஆஃப் லவ் ஜாயின் வித் லவ் இன் சுப்ரீம் யூனிட்டி அப்படிங்கிறார். அதே போல பல்வேறு விஷயங்கள் இது வந்து இங்க வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒன்னஸ்லேருந்து மாறுபட்ட விஷயங்களாம் காணப்பட்டாலும் மெனி பவர்ஸ், பல்வேறு சக்திகள், பல்வேறு ட்ரூத்ஸ், பீயிங்ஸ் ஆஃப் இட்டர்னல் ஒன்னஸ், ஆஃப் த ஃபார்ம்ஸ் ஆஃப் த ஃபார்ம்லெஸ். ஏன்னா எல்லாமே அந்த ஏகமாக இருப்பதினுடைய மாறுபட்ட அம்சங்களாகத்தான் காணப்படுகின்றது. இருந்தாலும் அந்த ஒன்னஸ் இருக்கின்றது. A delight of the many powers, truths, beings of the eternal oneness, of the formless.
of the forms of the formless. இங்க பகவான் என்ன கூறுகின்றார்? இங்க இந்த ஆனந்தம் என்பது பன்முகத்தன்மையிலும் காணப்படுகின்றது அப்படிங்கிறார். இந்த ஆனந்தம் என்பது ஏகமாக இருக்கக்கூடிய சச்சிதானந்த நிலையில காணப்படுகின்றது. சச்சித்தானந்தால இந்த ஆனந்தம் என்பது ஒரு இன்செப்பரபிள் ஆஸ்பெக்டாக காணப்படுகின்றது. பிரிக்கவே முடியாது. ஆனந்தம் என்பதை அந்த சச்சித் நிலையிலிருந்து பிரிக்க முடியாது. இங்க பகவான் என்ன குறிப்பிடுகின்றார்? இந்த பிகினிங் ஆஃப் செப்பரேட்னஸ்ல இந்த மெனி பவர்ஸ், மெனி ட்ரூத்ஸ், மெனி பீயிங்ஸ் ஆஃப் இட்டர்னல் ஒன்னஸ், அதே போல மெனி ஃபார்ம்ஸ் ஆஃப் த ஃபார்ம்லெஸ், அது ஒன்றிலிருந்து தான் எல்லாமே வருது. அதனால அந்த நிலையிலும் அந்த டிலைட் என்பது இருக்கின்றது அப்படிங்கிறார். டிலைட் என்பது எல்லா நிலையிலும் இழக்கப்படவில்லை அப்படிங்கிறார். அடுத்தது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் தான் இல்லையா? எல்லாமே டிவைன் மேனிஃபெஸ்டிங். ஒன்னஸ்லேருந்து மல்டிப்ளிசிட்டி வருது அப்படின்னா இட் இஸ் அ டிவைன் மேனிஃபெஸ்டேஷன். இதைத்தான் பகவான் பீயிங் அண்ட் பிகமிங் அப்படிங்கிறார். பீயிங் அப்படிங்கிறது அன்மேனிஃபெஸ்ட் ஸ்டேட் ஆஃப் த டிவைன். பிகமிங் அப்படிங்கிறது மேனிஃபெஸ்ட் ஸ்டேட் இன் மல்டிப்ளிசிட்டி. இந்த டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் எதன் அடிப்படையில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால் அந்த பவர்ஸ் ஆஃப் த கான்சியஸ்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட், அந்த மெய்ப்பொருளை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சக்தியின் மூலமாகத்தான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆல் த பிளே ஆஃப் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? ஆல் த பிளே ஆஃப் த பிகமிங் இன் த பீயிங். ஆல் த பிளே ஆஃப் த பிகமிங் அப்படிங்கிறது இந்த டிவைன் ஒன்னஸ்லேருந்து மல்டிப்ளிசிட்டியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது. அதுதான் பிளே ஆஃப் த பிகமிங் இன் த பீயிங். ஃபவுண்ட்ஸ் இட்ஸ் செல்ஃப் எக்ஸ்பிரஷன். ஃபவுண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? அமைத்துக் கொள்வது, தன்னை ஒரு அடித்தளத்தில் அமைத்துக் கொள்வது, ஒரு அஸ்திவாரத்தில் தன்னை அமைத்து பொருத்திக் கொள்வது, அதான் ஃபவுண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஆல் த பிளே ஆஃப் த பிகமிங் இன் த பீயிங் ஃபவுண்ட்ஸ் இட்ஸ் செல்ஃப் எக்ஸ்பிரஷன். எதன் அடிப்படையில் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால் அப்பான் தீஸ் பவர்ஸ் ஆஃப் த கான்சியஸ்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பவர்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் அதன் மூலமாகத்தான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறது. அதனால அங்க இங்க பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த டிவைனுடைய அந்த ஸ்டேட்டஸ், அதனுடைய எசென்ஷியல் கேரக்டர், இது எல்லாமே டிவைனினுடைய எசென்ஷியல் கேரக்டர்ஸ். அது இந்த நிலையில மாறுவது இல்லை அப்படிங்கிறார். அதனுடைய எசென்ஷியல் கேரக்டர் ஆஃப் ஒன்னஸ் இந்த நிலையில மாறுவது இல்லை அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். But in their spiritual origin, all these powers are essential, not instrumental, not organized, devised, or created. They are the luminous, self-aware substance of the spiritual identical, made active on itself and in itself. Spirit made sight, spirit vibrant as feeling, spirit self-luminous as perception and conception. Thank you. Padikidama, sir? Yes, sir. In their spiritual origin, all these powers are essential. They are not instrumental. They are not devised or created. In other words, they are not different from the spirit from which they originate. They are the luminous, self-aware substance of the spiritual identical made active on itself and in itself. It is the spirit that is made sight, spirit vibrant as feeling, spirit self-luminous as perception and conception. Thank you, sir. இந்த பார்த்தோம், இந்த முதல் பேராகிராஃப்ல பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா டிலைட் ஆஃப் மெனி பவர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்.
டிலைட் ஆஃப் ட்ரூத்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படியே அதே போல த பீயிங்ஸ் ஆஃப் த எட்டர்னல் ஒன்னஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல ஆஃப் த ஃபார்ம்ஸ் ஆஃப் த ஃபார்ம்லெஸ், அதாவது ஒன்னஸ்லேருந்து மல்டிப்ளிசிட்டியாக வெளிப்படுத்தப்பட்ட தன்மைகள் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வெளிப்படுத்தப்படுதல் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அது எதன் அடிப்படையில் இந்த வெளிப்பாடு, இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடைபெறுகின்றது அப்படின்னா, ஏதோ ஒரு சக்தியின் பெயர்ல தான் நடைபெறணும். ஒரு சக்தியே இல்லை அப்படின்னா இந்த வெளிப்பாடு என்பதே நடைபெறாது. டிவைன் வந்து ஒன்றாகத்தான் இருக்கும், மல்டிப்ளிசிட்டி வந்திருக்காது. There should be some power by which the one expresses itself as many. அது எந்த பவர்? அது சக்தி அப்படிங்கிறது இல்லை, சக்தி ஆஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா இந்த ஒன்னஸ்ல இருந்து மல்டிப்ளிசிட்டி சிருஷ்டி உருவாகி இருக்காது, பிரபஞ்சம் எதுவுமே உருவாகி இருக்காது. அது எந்த சக்தி? அதுதான் அந்த பவர் ஆஃப் த கான்சியஸ்னஸ், சிட் சக்தி. சிம்பிளா சொல்ல போனா சிட் சக்தி இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சம் இது எதுவுமே உருவாகி இருக்காது. இது வந்து ஒரு அடிப்படை கருத்தாக நம்ம இதோடைய ப்ரீவியஸ் இதுல பார்த்தோம். இது எல்லாமே வந்து எசென்ஷியல் கேரக்டர் ஆஃப் ஒன்னஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பவர்ஸ் எல்லாம் எப்படி காணப்படுகின்றது என்றால், அதனுடைய மூலத்தில் இருந்து வேறுபடாத ஒன்றாக காணப்படுகின்றது. வெளியிலிருந்து வந்த சக்திகள்லாம் கிடையாது. இதெல்லாம் எசென்ஷியல் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, எசென்ஷியல் குவாலிட்டி அப்படின்னா எனக்குள்ளேயே இருப்பது, எனக்கு வெளியிலேருந்து வர்றது கிடையாது. எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயம் தான் எசென்ஷியல் அப்படிங்கிறது. இந்த சக்திகள்லாம் வந்து இந்த பரம்பொருள் ஒன்றாக இருக்கும் பரம்பொருள் பல்வேறாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது வெவ்வேறு சக்திகளின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. சக்திகள்லாம் வந்து எதை சார்ந்து இருக்கின்றது என்றால், அதனுடைய தோற்றத்துல வந்து அதனுடன் இரண்டர கலந்த ஒன்றாகத்தான் இருக்கின்றன. அது வந்து வெளியில அதற்கு புறத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்புகளாக இல்லை. பரம்பொருளுக்கு புறத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புகளாக இந்த சக்தியினுடைய செயல்பாடு அமைவது இல்லை. பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? They are the luminous self-aware substance of the spiritual identical. luminous self-aware substance அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பரம்பொருளுடைய அம்சம் என்னவாக இருக்கின்றது என்றால் ஒளி பொருந்தியதாக இருக்கின்றது. ஒளி பொருந்தியதாக எத்தகைய தன்மை உடையதாக இருக்கின்றது என்றால் செல்ஃப் அவேராக இருக்கின்றது, தன்னைத்தானே அறிந்த ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிக்கல் அப்படிங்கிறார். ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிக்கல் அப்படிங்கன்னா, இப்ப இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வெவ்வேறான விஷயமா அப்படின்னா கிடையாது. ரெண்டுமே ஒரு செல்ஃபினுடைய இரண்டு நிலைகள் தான். ஒன்று சப்ஜெக்ட், இன்னொன்று ஆப்ஜெக்ட். அதைத்தான் பகவான் ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிக்கல் அப்படிங்கிறார். மேட் ஆக்டிவ் ஆன் இட் செல்ஃப் அண்ட் இன் இட் செல்ஃப். அது அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வெறும் அந்த நிலையில் மாத்திரம் இல்லை, அந்த நிலையில வந்து ஒரு 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 இயக்கம் நடைபெறுகின்றது. அந்த நோவர் அண்ட் த நோன், அறிந்து கொள்ளப்படும் விஷயம், அறிந்து கொள்ளுபவர், இவைகளுக்கு இரண்டிற்கும் இடையில வந்து ஒரு உறவு ஏற்படுகின்றது. அதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? அது ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிக்கல் மேட் ஆக்டிவ் ஆன் இட் செல்ஃப் அண்ட் இன் இட் செல்ஃப் அப்படிங்கிறார். எனக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கு, நான் என்ன செய்கின்றேன்? எனக்குள்ளேயே வைத்து அதை வந்து செயல்படுத்துகிறேன். என்னுடைய அந்த மெய்ப்பொருள் தான் நான் காணும் பார்வையாகவும் அமைகின்றது. ஸ்பிரிட் மேட் சைட். அதே மெய்ப்பொருள் தான் என்னுடைய உணர்வாகவும் மாறுகின்றது. ஸ்பிரிட் வைப்ரண்ட் ஆஸ் ஃபீலிங். அதே போல அதே மெய்ப்பொருள் தான்
ஒரு சுய ஒளியுடன் கூடிய புரிந்து கொள்ளுதலாகவும் அமைகின்றது. ஸ்பிரிட் செல்ஃப் லியூமினஸ் ஆஸ் பர்செப்ஷன் அண்ட் கன்செப்ஷன். அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இதோடைய அடிப்படை கருத்து ஒரே கருத்து என்ன அப்படின்னா, செல்ஃப் வந்து செல்ஃபுக்கு வெளியில எதுவுமே இல்லை, செல்ஃபுக்கு உள்ளேயே எல்லா விஷயமும் நடக்குது. அதுதான் அதனுடைய பேசிக் மீனிங். அதை வந்து ரொம்ப எலாபரேட்டா பகவான் விளக்குகின்றார். அதனுடைய எளிமையா சொல்லணும் அப்படின்னா, செல்ஃபுக்குள்ளே எல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அது, அவ்வளவுதான். செல்ஃபுக்கு வெளியில எதுவுமே கிடையாது. செல்ஃபுக்குள்ளேயே அந்த 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 பிரிவு ஏற்படுகின்றது. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்கின்ற பிரிவு ஏற்படுகின்றது. எல்லா விஷயமும் அதற்குள்ளேயே ஏற்படுகின்றது. அதற்கு வெளியில எதுவுமே ஏற்படுவது இல்லை. கடைசி இது போர்ஷன் போகலாம். All is in fact the knowledge by identity, self-powered, self-moving in its multitudinous selfhood of one awareness. The Spirit's infinite self-experience moves between sheer identity and a multiple identity, a delight of intimately differentiated oneness and an absorbed self-rapture. Thank you. Thank you. Explanation. Putting. At this stage, all is the knowledge by identity in its multitudinous selfhood of one awareness. It is like a sea being aware of itself as waves, droplets, foam, etc. The Spirit's infinite self-experience moves between sheer oneness and a multiple identity. There is a delight of intimately differentiated oneness. There is an absorbed self-rapture that is expressive as well. Thank you, sir. Thank you. இந்த நிலை எப்படி காணப்படுகின்றது என்றால், நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்பது காணப்படுகின்றது. அதாவது இரண்டரை அடையாளம் கண்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஞானம் என்பது காணப்படுகின்றது. அது எந்த நிலையில காணப்படுகின்றது? பன்முகத்தன்மையில காணப்படுகின்றது. இன் இட்ஸ் மல்டிடியூடினஸ், அந்த பன்முகத்தன்மை, அந்த செல்ஃப் ஆஸ் ஆல் என்கின்ற அந்த நிலையில காணப்படுகின்றது. மல்டிடியூடினஸ் செல்ஃப்ஹுட் அப்படிங்கிறார். மல்டிடியூடினஸ் செல்ஃப்ஹுட் அப்படின்னா ஒரே செல்ஃப் தான் இருக்கின்றது, ஒரே டிவைன் செல்ஃப் தான். அது பல்வேறு அமைப்புகளாக தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது. மல்டிடியூடினஸ் செல்ஃப்ஹுட் அப்படிங்கிறார். இண்டிவிஜுவல் செல்ஃபாக இருப்பதும் டிவைன் தான், மல்டிபிள் செல்ஃபாக இருக்கிறதும் டிவைன் தான். அப்படி இருந்தாலும் அங்கே என்ன காணப்படுகின்றது? ஒன் அவேர்னஸ் தான் காணப்படுகின்றது. டிஃப்ரெண்ட் அவேர்னஸ் கிடையாது. ஒரு செல்ஃபுக்கு ஒரு அவேர்னஸ், இன்னொரு செல்ஃபுக்கு இன்னொரு அவேர்னஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா செல்ஃப் இஸ் ஒன், செல்ஃப் இஸ் ஆல். அதனால இங்க என்ன காணப்படுகின்றது என்றால், இந்த மல்டிடியூடு, இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது இந்த பன்முகத்தன்மையில காணப்படுகின்றது அப்படிங்கிறார். எப்படி ஒரு கடல் கடலோடைய அவேர்னஸ் எப்படி இருக்கும்? கடலுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால், அதனுடைய அவேர்னஸ் அதனுடைய ஒட்டுமொத்த அமைப்பிலும் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் அதனுடைய அவேர்னஸ் இருக்கும். அதனுடைய அலைகள்ல இருக்கும், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துளிகளிலும் இருக்கும், அதில் காணப்படும் அது சார்ந்த எல்லா அமைப்புகளையும் அதனுடைய அவேர்னஸ் இருக்கும். அதே போலதான் இங்க அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது the multitudinous selfhood of one awareness அப்படிங்கிறார். இத பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? the spirit's infinite self experience அப்படிங்கிறார். அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃபினிட்டா இருக்கு. ஸ்பிரிட்டினுடைய இன்ஃபினிட் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறார். ஏன்னா ஸ்பிரிட் மேனிஃபெஸ்ட் ஆகுது, அந்த பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது எப்படி வெளிப்படுத்தி கொள்கின்றது? அதோடைய வெளிப்படுத்தி கொள்ளுதலும் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினிட்டா தானே இருக்கும். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? அதனுடைய அனுபவம் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினிட்டா இருக்கு. இன்ஃபினிட் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த இன்ஃபினிட் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இரண்டு துருவங்களுக்கு இடையே அது இயங்குகின்றது. ஒரு பக்கம் ஷியர் ஒன்னஸ், அந்த ஒன்னஸ் என்பது ஏகமாக இருப்பது. மறுபக்கம் மல்டிபிள் ஐடென்டிட்டி. இதற்கு இடையில தான் அதனுடைய அனந்தமான அந்த சுய அனுபவம் என்பது இதற்கு இடையில
தான் இயங்குகின்றது அப்படிங்கிறார். இதுல இந்த பகவான் இங்க என்ன கூறுகின்றார், இந்த ஏகமாக இருப்பது என்கின்ற நிலை வந்து எப்படி காணப்படுகின்றது இந்த பன்முகத்தன்மையில எப்படின்னா, டிஃபரன்ஷியேட்டட் ஒன்னஸ், இன்டிமேட்லி டிஃபரன்ஷியேட்டட் ஒன்னஸ் அப்படிங்கிறார். இங்க வந்து பன்முகத்தன்மையில பல்வேறு அமைப்புகள் காணப்படுகின்றன. பல்வேறு அமைப்புகள் என்பது உண்மையிலேயே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளினுடைய பல்வேறு வெளிப்பாடுகள் தான் வந்து இங்க பன்முகமாக காணப்படுவது. ஆகையினால இங்க என்ன காணப்படுகின்றது, மாறுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஏகமான தன்மை. டிஃபரன்ஷியேட்டட்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூரிய ஒளி வந்து நம்ம பூமியில விழும் பொழுது ஒரு பக்கம் நிழல் இருக்கின்றது, அப்புறம் நிழலுக்கு ஒட்டி சூரிய ஒளி இருக்கின்றது. சூரிய ஒளியினுடைய டிஃபரன்ஸ் ஷேட்ஸை நம்ம பார்க்குறோம். ரொம்ப பிரைட் ஷேடா ஒரு பக்கம் பார்க்குறோம், அப்புறம் போக போக பார்த்தோம் அப்படின்னா டார்க் ஷேடாகவும் பார்க்குறோம். பட் எது இதுக்கெல்லாம் பேசிஸ் எது அப்படின்னா, அந்த சூரிய ஒளி தான் பேசிஸ். சூரிய ஒளி என்ன செய்கின்றது, தன்னை மாறுபட்ட நிலையில் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. டிஃபரன்ஷியேட்னு அதான் அர்த்தம். ஒரே விஷயம், அடிப்படையான இருக்கக்கூடிய ஒரே பொருள் தன்னை மாறுபட்ட நிலைகளில் வெளிப்படுத்திக் கொள்வது, அதுதான் டிஃபரன்ஷியேட்டட் ஒன்னஸ் அப்படிங்கிறார். டிஃபரன்ஷியேட்டட் ஒன்னஸ்ல அது ஆனந்தத்தை காண்கின்றது அப்படிங்கிறார். டிலைட் ஆஃப் இன்டிமேட்லி டிஃபரன்ஷியேட்டட் ஒன்னஸ். அந்த டிஃபரன்ஷியேஷன் இருந்தாலும் அந்த இன்டிமேசி போறதில்லை. அங்க எப்படி செப்பரேட்னஸ்ல இன்டிமேசி இருந்ததோ அதே போல அதே கருத்தை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த இடத்துல ஒரு ஆனந்தத்தை அது அனுபவிக்கின்றது. எல்லாமே அந்த ஆனந்தத்திற்காகத்தான் பரம்பொருள் இதையெல்லாம் செய்கின்றது. டிலைட் ஆஃப் இன்டிமேட்லி டிஃபரன்ஷியேட்டட் ஒன்னஸ். அதே போல அண்ட் அன் அப்சார்ப்டு செல்ஃப் ராப்சர் அப்படிங்கிறார். அது தனக்குள்ளேயே தன்னை சுருக்கி கொண்ட நிலையிலும் அந்த அந்த உவகை, அந்த செல்ஃப் ராப்சர், அந்த எக்ஸ்டசி, அந்த ஒரு பேர் உவகையை வந்து அந்த நிலையிலும் அது அனுபவிக்கின்றது. எப்படி வந்து டிஃபரன்ஷியேட் மாறுபட்ட தன்மையிலும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கின்றதோ அதே போல அண்ட் அன் அப்சார்ப்டு செல்ஃப் ராப்சர், தனக்குள்ளேயே அடங்கிய நிலையிலும் அது அந்த ஆனந்தமான நிலையில் தான் இருக்கின்றது அப்படிங்கிறார். The spirit's infinite self experience moves between shared identity ஒரு புறம், மறுபுறம் and multiple identity. A delight of intimately, இந்த மல்டிபிள் ஐடென்டிட்டி அப்படிங்கிறத பகவான் விளக்குகின்றார். மல்டிபிள் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, a delight of intimately differentiated oneness and an absorbed self rapture. ஏன்னா அந்த ஏகமாக இருப்பதுதான் பன்மையாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அந்த அடிப்படை அம்சத்துல வந்து எந்த விதமான மாறுபாடும் ஏற்படுவது இல்லை அப்படிங்கிறாரு. அடுத்த பேராகிராஃப் 26 வந்து நம்ம பார்க்க போறோம். எப்படி வந்து இது நம்மளுடைய இக்னோரன்ஸ் என்கின்ற நிலைக்கு இந்த நிலையில இருந்து எப்படி தள்ளப்பட்டது அப்படிங்கிறத பகவான் அதுல விளக்குகின்றார். இது வந்து ரொம்ப டீடைல்டா இந்த 25ல பகவான் இன் டீடைல் விளக்குகின்றார். 2வது நிலையை விளக்குகின்றார். வேற ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்து கொள்வதற்கு இருந்தா பகிர்ந்து கொள்ளலாம். பேராகிராஃப் 26 அப்படிங்கிறது ரொம்ப நெடிய சாப்டர். அதுவும் இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஆழமான கருத்துக்களை, ஆழமான பொருளை உடையதுனால நம்ம வந்து மெதுவாகத்தான் செல்ல வேண்டி இருக்கின்றோம். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம முடித்துக் கொள்ளலாம். எஸ் சார், டிஃபரன்ஷியேட்டட் ஒன்னஸ்க்கு இன்கார்னேஷன்ஸ் ஆஃப் லார்ட் விஷ்ணு தசாவதாரா மென்ஷன் பொருந்துங்களா? டிஃபரெண்ட், அதாவது பேசிக்கலா பார்த்தோம் அப்படின்னா எல்லா டிவைன் மேனிஃபெஸ்டேஷனுமே வந்து
டிஃபரன்ஷியேட்டட் ஒன்னஸ் தான் இருக்கும். டிஃபரன்ஷியேஷன் அது வந்து பல்வேறு காலகட்டத்தில் ஏற்படும் அவதார வெளிப்பாடுகள் அது பார்க்குறோம். பட் அல்டிமேட்டா அதோடைய தீம் என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியேட்டட் ஒன்னஸ் தான். எல்லா டிவைன் மேனிஃபெஸ்டேஷனும் அப்படிதான். அது வெவ்வேறு ரூபங்கள்ல ஏற்படலாம். அது வந்து அவதாரமாக ஏற்படலாம். பேசிக்கலா டிவைன் ஒன்று தானே இல்லையா? அது எக்ஸாம்பிளா சொல்லலாமா? இல்லை, அதோட சரியான எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உலகம்தான் அதுக்கு ரியல் எக்ஸாம்பிள். உலகத்துல வந்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த டிவைன் ஒன்றாக இருக்கக்கூடிய டிவைன் வந்து பல்வேறு அமைப்புகளாக தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது. இருந்தாலும் பகவான் என்ன கோருகின்றார், அந்த இடத்துல வந்து அந்த ஒன்னஸ் என்பது அப்பேரண்டா மேற்புறத்தில் காணப்படவில்லை. அந்த டிவைன் தான் வந்து எல்லாத்துலயுமே இருக்கு அப்படிங்கிறாரு. அதுதான் வந்து ரியல் உலகம் தான் அதுக்கு ரியல் எக்ஸாம்பிள். உலகமே தான் அதுக்கு உலகத்தை தவிர நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம கண் முன்னால பார்க்கிறோம். நமக்கு தெரியலையே ஒழிய அதுல என்ன காணப்படுகின்றது என்றால் டிஃபரன்ஷியேட்டட் ஒன்னஸ் தான் அங்க இருக்கின்றது. உலகம் தான் அதுக்கு சரியான உதாரணம். உலகம் நமக்கு நேரடியா பாக்குறோம், அதுதான் நமக்கு உதாரணம் அதுக்கு. சாவித்திரியிலே ஒரு லைன் வருது சார், this world is God in his outwardness. எஸ், கரெக்ட். பாகியலட்சுமி மேடம். சார், இதுல இந்த சிந்தசிஸ் ஆஃப் யோகா இல்லைங்க சார், இந்த செயலின் தலைவன் அதுல ஒரு அந்த பத்திங்க சார், இது தொடர்பா வருது, படிக்கிறேங்க. படிங்க மேடம். நம் செயல்களின் தலைவன், அவற்றை நடத்துபவன், பிரபஞ்சம் தழுவிய பரமனாகிய நித்திய அனந்தனாகிய ஒருவனாகிய இறைவன். அவன் அறியப்படாத அறிய முடியாத பொருளாகிய பிரம்மன். நமக்கு மேலுள்ள சொற்களுக்கு அப்பாற்பட்ட வெளிப்படாத பொருள், வெளிப்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட பொருள். ஆனால் அவன் அதே சமயத்தில் எல்லா ஜீவன்களின் உள்ளுரையும் பரம ஜீவனாக இருக்கிறான். எல்லா உலகங்களுக்கும் அப்பாற்பட்டு இருப்பினும் எல்லா உலகங்களின் தலைவனாக இருக்கிறான். அவனே ஒளி, அவனே வழிகாட்டி. அனைத்து எழிலும் அனைத்து ஆனந்தமும் கொண்ட அன்பனும் அன்புக்கு உரியவனும் அவனே. அவனே விஸ்வ ஆத்மன். நம்மை சுற்றிலும் உள்ள படைப்பாற்றல் மிக்க சக்தி அவனே. நம்முள் உரையும் ஆழ்ந்த அகஜீவன் அவனே. இருப்பதெல்லாம் அவனே. இருக்கும் அனைத்துக்கும் அதிகமானவன் அவன். நாம் அறியாவிடினும் நாம் அவனது ஜீவனின் ஒரு ஜீவனாவோம். அவனது சக்தியின் ஓர் ஆற்றலாவோம். அவனது உணர்விலிருந்து உதிக்கும் ஓர் உணர்வாவோம். மரணத்திற்கு உட்பட்ட நம் சட வாழ்வும் கூட அவனது பொருளால் ஆனது. நித்திய ஒளியின் ஆனந்தத்தின் ஒரு பொறியான அமரத்துவம் நம்முள் உள்ளது. அறிவு, செயல் அல்லது அன்பின் வாயிலாக அல்லது வேறெந்த வழியிலாவது நம் ஜீவனின் இம்மெய்மையை உணர்ந்து அதை சித்தியாக எய்தி அதை இங்கும் எங்கும் செயலாற்றல் மிக்கதாக செய்வதே எல்லா யோகத்தின் குறிக்கோளும் ஆகும். நன்றிங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது, நீங்க படிச்சது ரொம்ப ஆக்டா இருந்தது. தேங்க்யூ. நன்றிங்க. செஷனை முடித்துக் கொள்ளலாம்.